வணக்கம் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பீச் ஒர்க் சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னா, லாங் ஜம்ப்க்கான வீடியோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாங் ஜம்ப் எப்படி பண்ணுறது, அதை நாங்கள் எத்தனை பிரிவாக பிரிச்சுருக்கோம், அதுக்கான எக்ஸசைஸ் என்னென்ன, அது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஷூ பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பைக்ஸ். இது வந்து ரன்னிங்க்கான ஷூ. இந்த ஷூ நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கோம், அதை பயன்படுத்தி வாங்கிக்கோங்க. லாங் ஜம்ப்புக்கான எக்ஸசைஸை பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பிரிவாக பிரிச்சுருக்கோம். அது என்னென்ன பிரிவு பார்த்தீங்கன்னா ஹை ஜம்ப், ஸ்பீட், கண்ட்ரோல். இது 3 தான் எக்ஸசைஸும் நாங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது ஹை ஜம்ப். ஹை ஜம்ப்பான எக்ஸசைஸ் இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இந்த வீடியோ. இது பார்த்திங்கன்னா ஹை ஜம்ப்க்கான எக்ஸசைஸ் தான் இது. இதை நாங்கள் தண்ணியில் பண்ணுறோம். தண்ணியில் பண்ணும்போது நாங்கள் 10 ரெப்டேஷன் மட்டும் தான் எங்களால் பண்ண முடிஞ்சுது. இது நாங்கள் ஸ்லோ மோஷனில் பண்ணி காமிக்கிறோம். நாங்கள் இதை எப்படி ஜம்ப் பண்ணி எப்படி பண்ணுறோன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை தரையில் பண்ணி காமிக்கிறோம். 25 டைம்ஸ் பண்ணுறாரு. ஜம்ப் பண்ணி நம்மளோட டோவை தொடணும். இது பார்த்தீங்கன்னா லாங் ஜம்பில் ஹை ஜம்புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த எக்ஸசைஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்ருப்பீங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீடுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் தண்ணியிலேருந்து ஓடி வரோம். நம்ம தரையில் ஓரத்துக்கும் தண்ணியில் ஓரத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. தரையில் ஓரதை விட நம்ம தண்ணியில் வரும்போது கால் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகும். ஸ்ட்ரெயின் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீடு கிடைக்கும். நீங்கள் வந்து இதை தண்ணியில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு புஷ்அப்ஸ், அப்புறம் ப்ளஸ் ஹை ஜம்ப். இதுவும் பார்த்திங்கன்னா ஸ்பீடுக்கு தான். நம்ம எவ்வளோ வேகமாக புஷ்அப்ஸும் அந்த ஹை ஜம்ப்புக்கான எக்ஸசைஸையும் நம்ம எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். இது நாங்கள் முன்னாடி காட்டின வீடியோவை விட இது ரொம்ப ஸ்லோ மோஷனில் பண்ணி காமிக்கிறோம். இது நாங்கள் எப்படி பண்ணுறோன்றதை நீங்கள் ஸ்லோ மோஷனில் அழகாக தெளிவாக பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் தரையில் பண்ணால் இன்னுமே நாங்கள் ஸ்பீடாக பண்ணுவோம். நாங்கள் பீச்சில் ஒர்க்கவுட்றதுனால நாங்கள் பீச்சில் இருக்க மணலில் பண்ணுறோம். அதனால் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்களும் பீச் மண்ணில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம தரையில் பண்ணுறதை விட மண்ணில் பண்ணுறது இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம 3ஆவதாக பார்க்க போகிறது கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வார்ம் அப் எக்ஸசைஸை பண்ணணும். நம்ம கண்ட்ரோலுக்கு மட்டுமே 3 எக்ஸசைஸை பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு வார்ம் அப் மட்டும்தான். ஒன்றும் எக்ஸசைஸ் எஃபெக்டிவான எக்ஸசைஸ் நாங்கள் அடுத்தடுத்து போடுறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வார்ம் அப் எக்ஸசைஸை பண்ணிக்கோங்க. இது வந்து கண்ட்ரோலுக்கு தான். நாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஜம்ப் தான். ஜம்ப் பண்ணும்போது கீழே விழக்கூடாது. அதுக்கு தான் இந்த எக்ஸசைஸ். நம்ம முன்னே வேணால் விழலாம், ஆனால் பின்னாடி மட்டும் விழக்கூடாது. இது ஜம்ப் பண்ணுங்கள், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா கண்ட்ரோலாக இருக்கணும், கீழே விழுவாமல். அதுக்கு தான் இந்த எக்ஸசைஸ். ஸ்லோ மோஷனில் பண்ணுறோம், இதையும் பார்த்து கற்றுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம தேர்டாக பார்க்க போகிற ஒர்க் அவுட். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காலுமே கண்ட்ரோலாக இருக்கணுன்றதுக்காக நம்ம இப்படி கோடு கிழிச்சு நொண்டிகிட்டு இருக்கோம். இப்படி பண்ணுறதுனால ஒரு காலுமே நம்மளுக்கு கண்ட்ரோலாக இருக்கும்.
இப்போ எல்லா எக்ஸசைஸும் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ லாங் ஜம்பை பார்ப்போம். நாங்கள் இந்த லாங் ஜம்பை தண்ணிலையும் பண்ணியிருக்கோம், மணல்லையும் பண்ணியிருக்கோம். மணலில் பண்ணதை நாங்கள் லாஸ்ட்டில் காமிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்பைக்ஸ் ஷூ வச்சு ரன்னிங் ஓடுனது. அந்த ஷூவை நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில், அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது மணலில் லாங் ஜம்ப். கீழே விழுகிற பொசிஷன், ஜம்ப் பண்ணும்போது இருக்கிற பொசிஷன், இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் லாங் ஜம்புக்கு ரொம்பவே முக்கியமானது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் குறை இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.